எனக்கு அடிக்கடி மூச்சு வாங்குதுங்க டாக்டர், என்ன காரணமா இருக்குன்னு என்னோட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க. மூச்சு வாங்குறதுங்கிறது காமனான பிரச்சனையாகவும் இருக்கலாங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்கு, சளி பிடிச்சிருக்கு, அல்லது இருமல் சளி இருக்குன்னா அதுலேயும் மூச்சு வாங்கலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் மூச்சு வாங்குதல் முக்கியமான அறிகுறிகளாக இருக்கலாம். நாள்பட்டு இருக்கக்கூடிய சிஓபிடி ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம், நுரையீரலில் வரக்கூடிய நிமோனியா காய்ச்சல், இது எல்லாத்துலேயுமே மூச்சு வாங்குதல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய இதய பிரச்சனைகளையும் மூச்சு வாங்குதல் வரலாம். ஸோ மாரடைப்பு வருது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அதனால இதயத்தை சுற்றி நீர் கோக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்னாலையும் உங்களுக்கு மூச்சு வாங்குதல் வரலாம். ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எப்பவுமே மூச்சு வாங்குதல் ஒரு பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட தொப்பை தாங்க. ஸோ அதிகமாக ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு வாங்குதல் ஒரு அறிகுறியா இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும், லிவர் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும், ஸோ நம்ம ஆர்கன்ஸ் எது ஃபெயிலியர் ஆனாலும் உடம்புல தேவையற்ற நீர் நம்மளோட நுரையீரல் சுற்றி கோக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லா ஃபெயிலியர்லையுமே நுரையீரலை சுற்றி நீர் கோக்கிறதுனால மூச்சு வாங்குதல் ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கணும். ரொம்ப தேவையில்லாமல் பயப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறாங்க, இந்த பேனிக் அட்டாக்ஸ்ல கூட மூச்சு வாங்குதல் வரலாம். ஸோ மூச்சு வாங்குதல சாதாரணமாக யோசிக்காம கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரை பாருங்க.